உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் ஒரு வேலை பண்றேன். நான் லட்சுமியை சாரி சொல்ல வைக்கிறேன். அவ சாரி சொன்னதும் எல்லாம் நார்மல் ஆயிடுமா? என் பொண்ணு அவமானப்பட்டிருக்காளே, அவளோட தன்மானம் திரும்ப கிடைச்சிடுமா? அவ முகத்துல கரிய பூசினாங்களே, அது சுத்தமாயிடுமா? இல்ல ரிஷி, அந்த கரை அவ மனசுல பட்டிருக்கு. எப்பெல்லாம் இந்த உலகம் அவளை பாக்குமோ அப்பெல்லாம் அந்த கருப்பு சாயம் அவ மனசை இன்னும் பாதிக்கும். சாரிங்கிற 5 வேர்ட்ஸ்க்கு 5 நயா பைசா வேல்யூ கூட கிடையாது. அதோட இந்த சாரி இருக்கே, மனசுல ஃபீல் ஆகணும், செயல்ல ஃபீல் ஆகணும். சொல்லால இல்ல, செயலால சொல்லி ஆகணும். ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தென் வேர்ட் ரிஷி. என் பொண்ணு உயிரை கொடுக்க தயாரா இருக்காளே, அதுக்கு நீ என்ன சொல்ற? டெய்லி உன்னை அவ கூட பாக்குறா, டார்ச்சர் ஆகுறா. நீ அவ கூட ரூமை ஷேர் பண்ற, பெட்டை ஷேர் பண்ற, அதையும் அவ பாக்குறா. பார்க்க கூடாதது பார்த்து மனசு வந்து சாகுற. இதுக்கு மேல அவ கூட இதெல்லாம் நடக்க கூடாது. அவ அம்மா இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கா. என் பொண்ணை தவறா பயன்படுத்துறத நான் அனுமதிக்க மாட்டேன் ரிஷி. நீயே முடிவெடு. இதுக்கு மேல உன்னுடைய லைஃப்ல மல்லிஷ்கா இருப்பாளா இல்ல லக்ஷ்மி இருப்பாளா? ஓகே ஆண்டி, ஆனா நம்ம இந்த முடிவை தான் ஏற்கனவே எடுத்துட்டோம்ல. கோர்ட்ல இப்போ டிவோர்ஸ் அதான் நடக்குது இல்ல. நான் கோர்ட்டோட முடிவை பத்தி பேசல. இங்க எனக்கு உன்னுடைய முடிவு மட்டும்தான் தெரியணும். நீ என்ன பண்ணுவ ரிஷி? என்ன பண்ணணும்? ரிஷி, உன்னுடைய முடிவு மல்லிஷ்கான்னா இந்த உறவை ஆபீஷியலி சேர்த்துடு. ஆரம்பமாவது பாதியாவது சேர முயற்சி பண்ணுங்க. கெட் என்கேஜ் டு மல்லிஷ்கா. இதால அவளுடைய வலி எல்லாம் போயிடும். அவ சந்தோஷம் அவளுக்கு கிடைச்சிடும். மக்கள் என்ன வேணா பேசட்டும். 3 மாசத்துக்கு அப்புறம் மல்லிஷ்கா உன்னுடைய வைஃப் ஆயிடுவா. அப்ப எல்லார் வாயும் மூடப்படும். அப்ப இதே மக்கள் உங்க 2 பேரோட ஜோடி அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதோட என் பொண்ணும் அந்த லக்ஷ்மிய ஃபேஸ் பண்ண முடியும். இல்லன்னா லக்ஷ்மி உன்னுடைய மனைவிங்கிற ஆணவத்துல திமிரு காட்டிக்கிட்டே இருக்கா, என் பொண்ணை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கா. ஊர் மக்கள் இவளை குத்தி குத்தி பேச இவ உயிரியே விட்டுடுவா ரிஷி. இன்னைக்கு மல்லிஷ்கா குடும்பத்தார மக்கள் அசிங்கமா பேசுறாங்க. அதை இந்த கல்யாணம் தான் கிளியர் பண்ண முடியும். கல்யாணம் இப்ப பண்ணிக்க முடியாதுன்னு தெரியும், ஆனா என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க முடியும். ரிஷி, என்னோட வாழ்க்கையில நீ யாருன்னு தெரியுமா? நீ என் வாழ்க்கையில ஆற முடியாத ஒரு காயம், எப்பவும் அழிக்க முடியாத ஒரு பாவம். நீ யாருங்கிறதையும் மறந்துட்ட. இப்பெல்லாம் எங்களுக்கு வலியை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்க. இத்தனை நாள நான் பொறுத்துக்கிட்டு இருந்த, இப்ப வரைக்கும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நம்மளோட ஃபேமிலி இல்ல, என்னோட ஃபேமிலி, அப்புறம் மலிஷ்காவோட ஃபேமிலி எல்லாருமே இப்ப டென்ஷன்ல இருக்காங்க. எல்லாரும் கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. அதுவும் உன்னாலதான் எங்க வீட்டுல இவ்வளவு குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நீ என்ன பண்ற? இங்க வந்து நிம்மதியா உன்னோட புடவைய அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? எங்களோட சுகம், துக்கம், சந்தோஷம் எல்லாத்தையும் அழிச்சிட்ட. எங்களை நிம்மதியே இல்லாம ஆக்கிட்ட. எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். நீ எங்க நிலைமைய பார்த்து சிரிக்கிறல்ல, உனக்கு சந்தோஷமா இருக்கா? உனக்கு இந்த கல்யாணத்துக்கு பதிலா பணம் வேணும்ல? உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு. அந்த பணத்தை வாங்கிட்டு இங்க இருந்து போயிடு, ஒரேடியா போயிடு. நீ எங்களோட வாழ்க்கையிலே இருக்காது. நான் உன்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு. நீ எவ்வளவு கேட்டாலும் கொடுக்க சொல்லு. போதும். ஏற்கனவே எல்லாரும் என்ன கண்ட மாதிரி பேசிட்டாங்க. உன்னோட அம்மா, உன்னோட அப்பா, நான் பணத்துக்காக தான் இந்த வீட்டுல தங்கி இருக்கேன்னு உன்னோட அப்பா கூட சொல்லிட்டாரு. அதோட உன்னோட அம்மா, அத்தை, அப்புறம் எல்லாரும் அவங்க இறந்து போன என் அம்மா அப்பாவை கூட விட்டு வைக்கல. அதுக்காக உயிரோட இருக்கிற என் அம்மா அப்பாவுக்கு கூட தொல்லை கொடுப்பியா? என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் மலிஷ்கா, அவளோட அம்மாவை, அவளோட குடும்பத்தை நீ வாழ விட மாட்டியான்னு? அந்த மாதிரி நான் எதுவுமே பண்ணல. அதோட எனக்கு எல்லாமே தெரியும். நிலைமை எல்லையை மீறி போயிருக்கு. ஆனா நீ இந்த விஷயத்துல தலையிடாத ப்ளீஸ். எனக்கு எல்லாமே புரியுது. எல்லாமே அளவு கடந்து போயிருக்கு. இங்க நடக்கிற விஷயம் எந்த நிலைமையில நடக்குதோ அது எல்லாமே எல்லையை மீறி இருக்கு. ஆனா இந்த விஷயத்தை இன்னும் வளர்க்க வேண்டாம். நாம இதை முடிச்சு வைக்கணும். அதோட இதை முடிச்சு வைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதுக்கு நாம நேரத்தை ஒதுக்கணும். இப்ப இங்க எல்லாருமே பயங்கர கோவத்துல இருக்காங்க. ஆனா நாளைக்கு எல்லாரும் அமைதி ஆயிடுவாங்க. நாளைக்கு எல்லாம் சரியாயிடும். யாருக்கு சரியாயிடும்? அது உனக்கு, ஆனா எங்களுக்கு இல்ல. நான் நினைச்சது கரெக்ட் தான். நீ ஒரு பெரிய சுயநலவாதி. நீ செல்ஃபிஷ். உனக்கு உன்னோட வாழ்க்கை தான் முக்கியம். எங்க நிலைமெல்லாம் என்ன? எங்களை பத்திலாம் உனக்கு கவலையே இல்லைல்ல? அதான் ஏற்கனவே எங்க மானத்தை மொத்தமா வாங்கிட்டீங்க. எங்க குடும்ப மானமே போச்சு. அது பத்தாதுன்னு இப்ப மலிஷ்காவோட குடும்ப மானத்தையும் சேர்த்து வாங்கிட்டேன். இதுக்கு மேல என்ன வேணும்? நாங்க எல்லாத்தையும் மறந்துட்டு நார்மல் ஆயிடணும், அப்படித்தானே? அப்படிலாம் நடக்காது. ஏற்கனவே எங்களோட வாழ்க்கையை பாழாக்கிட்டேன். இதுக்கு மேல நீ எதுவும் பண்ணப்பட மாட்டேன், புரியுதா? நீ என்ன பண்ணி வச்சிருக்கன்னு உனக்கு எந்த ஐடியாவும் இல்ல. இப்ப உனக்கு தெரியுமா இவ்வளவெல்லாம் எதுக்காக நடக்குதுன்னு? உனக்கு தெரியுமா? மலிஷ்கா மட்டும் நம்ம பக்கத்துல இல்லாம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? மலிஷ்கா நம்மள விட்டு தள்ளி இருந்திருந்தானா இதெல்லாம் நடந்திருக்குமா என்ன? அவ மட்டும் அங்க இல்லாம இருந்திருந்தா அவ எனக்கு எந்த கெடுதலும் பண்ணிருக்க மாட்டா. அவ பண்ணாம இருந்திருந்தா ஷாலு, அதாவது
நான் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டேன், எதுவுமே பண்ணிருக்க மாட்டேன். அப்ப இதெல்லாம் நடந்திருக்காது. 3 மாசத்துக்கு மலிஷ்கா தள்ளி இருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? இந்த விஷயம் இவ்வளவு தூரம் போயிருக்கல, இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நீயும் தான். மலிஷ்கா ஒரு 3 மாசத்துக்கு நீ தள்ளி இருன்னு நீ அவகிட்ட சொல்லிருக்கணும். அப்ப அவ தள்ளி இருந்திருப்பா. அவ உன்ன சொல்றா, நீ அவள சொல்ற. உங்க 2 பேருக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நான் இங்க பைத்தியமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். போதும், திரும்ப திரும்ப ஒரே பேச்சுதான். மலிஷ்கா லட்சுமி, லட்சுமி மலிஷ்கா, இதேதான் கேட்டுட்டு இருக்கேன். நான் என்ன பைத்தியமா? சொல்லிக்கிட்டே இருக்கேன். இதுக்காக தான் சொல்றேன். மலிஷ்கா 3 மாசம் தள்ளி இருந்திருந்தானே இதெல்லாம் நடந்திருக்காது. ஏன்னா 3 மாசத்துக்கு அப்புறம் நானே இந்த வீட்டை விட்டு போக தானே போறேன். முடிச்சிருச்சா? உனக்கு எது சரின்னு பட்டுச்சோ அதை நீ சொல்லிட்ட. இப்ப எனக்கு எது சரின்னு படுதோ அதை நான் செய்ய போறேன். லட்சுமி, எல்லாரும் நிறைய பேசிட்டீங்க. லட்சுமி, மலிஷ்கா, மலிஷ்கா, லட்சுமி, நானும் நிறைய கேட்டுட்டேன். அண்ட் இப்ப நான் முடிவு எடுத்துட்டேன். எனக்கு என்ன வேணும், அதோட நான் என்ன செய்யணும். அபய், வாட் a சர்ப்ரைஸ். எல்லாம் ஓகே தானே? அது வந்து இவங்க எல்லாரையும் நான் தான் கூட்டு வந்தேன். நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு நீங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்கல்ல? ஆனா இப்ப நான் பண்ண போறது எதுவா இருந்தாலும் அது கரெக்டா தான் பண்ணுவேன். நான் பண்ண போறது நினைச்சு நீங்க கண்டிப்பா சந்தோஷப்படுவீங்க. ஆனா அதுக்காக டாட், எனக்கு உங்களோட மாம், அத்தை, உங்க எல்லாரோட பெர்மிஷன் வேணும். நான் இப்ப மலிஷ்காவுக்கு கமிட்மெண்ட் கொடுக்கலாமா? 3 மாசத்துக்கு அப்புறம் லட்சுமிக்கு டிவோர்ஸ் கொடுத்த கையோட நான் மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நாளைக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போறேன். ஆனா எனக்கு புரியல, ஏன் இந்த திடீர் முடிவு? மை காட் ரிஷிஸ், வாவ், திஸ் இஸ் கிரேட் நியூஸ். நானும் அண்ணியும் இத பத்தி தான் பேசணும் இல்லையா அண்ணி? எக்ஸாக்ட்லி. நாங்களும் இதத்தான் பேசிட்டு இருந்தோம். மலிஷ்காக்கு ஏதாவது ஒரு வகையில ஆறுதல் கொடுக்கணும்ல. சோ எஸ், நாங்க எல்லாருமே சம்மதிக்கிறோம். யா ரிஷி, எங்க எல்லாருக்கும் சம்மதம். அப்ப 3 மாசத்துக்கு அப்புறம் நான் மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? ஆஃப் கோர்ஸ் அண்ணி, அண்ணிமா. ஆஃப் கோர்ஸ் ரிஷி, கண்டிப்பா நடக்கும். அங்கிள், இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? என்னோட மொத்த ஃபேமிலி என் கூட இருக்காங்க. உங்களுக்கு இதுதானே வேணும்? Now are you okay? நோ நோ. ஓகே இல்ல, ஹாப்பி. மலிஷ்கா, இப்ப நீ சொல்லு, நாளைக்கு என் கூட என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறியா? ஆஃப் கோர்ஸ். So then that's final. நாளைக்கு எனக்கு மலிஷ்காவுக்கு என்கேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் 3 மாசத்துல எங்க 2 பேருக்கும் கல்யாணம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.